தாராபலன் நட்சத்திர பலன் குருவே சரணம். இன்றைய ராசி பலன். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாராபலன் என்கின்ற நட்சத்திர பலன். இன்றைய நட்சத்திர பலன் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம இயக்குவதா ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றன. அதனால் நம்மளோட பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரமும் பொருத்தி பார்த்தா எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனால் நம்ம என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், அது சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சுப நட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி நம்ம சுப காரியங்களில் முன்னெடுத்து செய்யலாம். அசுப நட்சத்திரமாக இருந்தால் சுப காரியங்களை தவிர்க்கலாம். ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடந்து நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்த்துக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ போடுது. இதே போல் தான் பொதுவாக ஜாதகமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருட இடைவெளி, அப்படிலாம் 6 மாதம், மினிமம் 6 மாதம், அதிகபட்சம் ஒரு வருடம். ஒரு வருடம் இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லா உறுப்பினரோட ஜாதகத்தையும் ஜோதிடர்கிட்ட காமிச்சு ஒரு வருடத்தில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணலாம். இப்போ வீடு கட்டுற வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வீடு கட்டிக்கலாம். இல்லை ஒரு புதிய வேலைக்கு ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு முயற்சி எடுக்கலாம். இது புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு, ஒரு நிலம் வாங்கிறதுக்கு, பயிர் செய்கிறதுக்கு, இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, 2வது வருமானம் பண்ணுறதுக்கு, ஏன்னா வழிவகை ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கு, அது மாதிரிலாம், இல்லை புதுசாக எதனா கற்றுக்கிறது, படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நம்ம ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம முன்னெடுத்து போனோம்னா நம்ம வாழ்க்கையில் உயரலாம். எடுத்துக்காட்டால் பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் சார் சரியான நேரத்தில் இந்த கட்சி ஆரம்பித்து கரெக்டான இதில் மூவ் பண்ணார். அவர் ஜாதக அமைப்பெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. என் ஃப்ரெண்டெல்லாம் கூட என்கிட்ட கேட்டாங்க, விஜய் ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு. நானும் செக் பண்ணி கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாருன்னு தான் சொன்னேன். ஆனால் அப்போ யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடித்து வார்த்தை சொன்னாங்க. அது மாதிரி ஜாதக அமைப்பு நம்ம எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா, இது மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம், அதிகபட்சம் ஒரு வருட இடைவேளையில் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் ஜோசியர்கிட்ட காமிச்சு என்ன மாதிரி பலன்லாம் நடக்க இருக்குது, நம்ம என்ன முயற்சி எடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் பார்த்திங்கன்னா பரவ ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 6/5/2026. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம். சந்திராசிரம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி. இந்த 2 நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் போது நம்ம புதிய செயல்கள்லாம் தவிர்க்கணும். கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறது, மௌன விரதம் இருக்கிறது, பிள்ளை ரெகுலராக செய்கிற வேலைகளை செய்யலாம். இப்போது இன்றைய நட்சத்திரம் போராடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய பொதுவான காரியங்கள், பொதுவான விஷயங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபார பணிகளை புதுசாக தொடங்கலாம். இல்லை வியாபாரத்துக்கு கொள்முதல் பண்ணுவாங்க இல்லைங்களா, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க, அதை பண்ணலாம். கல்வி சார்ந்த பணிகள், ஒரு ஸ்கூலில் அப்ளிகேஷன், காலேஜில் அப்ளிகேஷன் போடுறது, இல்லை போய் இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணுறது, அது மாதிரி பண்ணலாம். கலை சார்ந்த பணிகள் செய்யலாம். ஒரு மியூசிக் கற்றுக்கிறது, அதில் போய் சேரலாம். இல்லை நம்ம மியூசிக் வாசிக்க தெரியும் அப்படின்போது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வரலாம். விஷயங்கள்லாம் பண்ணலாம். வீடு தொடர்பான பணிகள், வீடு தொடர்பான பணிகள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வீடு கட்டுறது, அது பண்ணுறது, அதெல்லாம் செய்யலாம். இது பொதுவான பலன்கள். இன்றைய தினத்தில் இதெல்லாம் செய்தால் சிறப்பு. அது நம்மளுக்கு காரிய சித்தி ஆகும், நம்மளுக்கு சாதகமாக நடக்கும். அதுக்காக தான் இந்த நாளில் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்கிறோம். இன்றைய நட்சத்திரம் பூராடம். இதில் ஜென்மதாரை நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரம் தர்ம நட்சத்திரம். அதெல்லாம் இதில் என்ன மாதிரி நம்ம கேரக்டர் மாறோம்னா, நம்மளுக்கு மனக்குழப்பம், சோம்பல் இதெல்லாம் இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, செய்யக்கூடியவை புதிதாக
ஸ்கூலில் சேர்றதுக்கு, புதுசாக வந்து உயர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு, அசையாச சொத்து வாங்கிறதுக்கு, பத்திரப்பதிவு செய்தல் மற்றும் பரிகார பூஜைகள் செய்தல், அன்னதானம், கிரகப்பிரவேசம் செய்தல், கோவிலுக்கு செல்லுதல், முதல் வேலைக்கு போகிறது, இதெல்லாம் இந்த ஜென்மதாரையில் தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்யக்கூடாது, சீமந்தம், வளைகாப்பு, முடி இருக்குதல், காது குத்துதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல், சீபுருஷ சேர்க்கை, முதல்ல ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜென்மதாரில் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரை பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது பணம் சார்ந்த சேலையெல்லாம் ஈடுபடலாம். ஒரு பேங்க்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு புது ஸ்கீம் வந்திருக்குன்னா அதில் பணம் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். வீடு மனை வாங்கிறது, அது மாதிரி புதுசாக ஒரு ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். புதிய முயற்சிகள் எல்லாமே தாராளமாக செய்யலாம். பணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். சம்பத்துனா அதான் பண வரவு, பொருள் சேர்க்கை, இதெல்லாம் தான் சம்பத்து தாரை. ஒரு வாகனம் வாங்குறது, அது மாதிரி பொருள் சேர்க்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அது மாதிரிலாம் செய்யலாம். அடுத்து பார்த்தா விபத்து தாரை. விபத்து தாரை என்னும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தான் விபத்து தாரை. விபத்து தாரைன்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மனக்குழப்பமாக இருக்கும், திருப்தி இல்லாமல் இருக்கும், ஒரு வீண் அலைச்சலில் ஏற்படும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு காமிக்கும். நம்மளோட குணநலங்கள் அது மாதிரி இருக்கும். அதனால் என்ன மாதிரி இழப்புகள் ஏற்படும்னா, இப்போ ஒரு விபத்துக்கு ஈக்குவலான மன உளைச்சல் நம்மளுக்கு ஏற்படும். பொருள் விரயமாகும். ஒரு விஷயத்தை செய்ய போவோம், அந்த பொருள் விரயமாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் உண்டாகும். அதனால் வந்து சுபகாரியங்கள்லாம் இதில் தவிர்த்துடணும். நம்ம கவனச்சிதறல் செயல்படும் போது சுபகாரியம் செஞ்சோம்னா அப்போ அதில் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சுபகாரியங்கள்லாம் தவிர்த்துட்டு அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளே நம்ம கவனத்தை வந்து முன்னெச்சரிக்கையோட கவனமாக செஞ்சு அதை வந்து நம்ம பாதுகாப்பாக செஞ்சுக்கணும். அதே மாதிரி குலதெய்வங்களை வேண்டிக்கிட்டு சில விஷயங்கள் முன்னெடுத்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் அவாய்ட் ஆகும், குறையும். 100% தவிர்க்க முடியாது, ஆனால் பிரச்சனைகள் வந்து குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமதாரை. சேமதாரை என்னும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரைன்ற போது அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். நம்ம உடல் வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும். இந்த டைமில் புதிய முயற்சிகள், ஒரு ப்ரமோஷன் ஆனால் அதில் போய் சேர்றது, இல்லை ஒரு 2வது வருமானத்துக்கு வழி தர்றது, அதை மாதிரி வந்து சுபகாரியங்கள்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு சமூக சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே போனோம்னா நம்மள அதில் பேர் புகழ் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். நம்மளை வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் அப்போ இருப்போம். இப்போ போயிட்டு நம்ம புதிய முயற்சிகள் இது மாதிரி மற்றவங்க உதவுறது, ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறது, அது மாதிரி புது விஷயங்கள் 2வது வருமானத்தில் ஒரு தொழிலை தொடங்குறது, இது மாதிரி விஷயம்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு பேர் புகழ் உண்டாகும். அதனால் வந்து பாக்கியம் உண்டாகும். அடுத்தது பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னும் போது புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னும் போது நம்ம குணங்கள் பார்த்தீங்கன்னா மன தடுமாற்றம் இருக்கும், ஒரு முடிவெடுப்பதில் சிக்கல் இருக்கும். இது செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்றதுல ஒரு மன தடுமாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு காரியத்தை நோக்கி செய்யணும்னு வேகமாக போகிறோன்னா அதில் வந்து தடை தாமதம் ஏற்படும். ஒன்று பஸ் வராமல் போயிடும், இல்லை நம்மளுக்கு எதனா அடிபட்டுரும், இல்லை நம்மளே என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை வீட்டில் விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி குழப்ப நிலைகள்லாம் உண்டாகக்கூடிய நிலை தான் மனது இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நட்சத்திரம் வர அன்றைக்கி ஆன்மீக பணிகளில் ஈடுபடலாம். கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, தெய்வ வழிபாடு பண்ணுறது, பரிகார பூஜைகள் பண்ணுறது, மற்றபடி ரெகுலராக செய்கிற வேலைகளும் செய்யலாம்.
குல குலதெய்வத்தை வணங்கிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் அதை அவங்க அனுகூலத்தால் நம்மளுக்கு காரிய சித்தி உண்டாகும். ஆனால் தடை தாமதத்தோடு தான் ஏற்படும். தடை தாமதம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த காரியம் சித்தி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. சாதகதாரைன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாதகதாரைன்னும் போது காரிய சித்தி ஆகக்கூடிய நட்சத்திர தாரை இது. அதனால் இது சுப காரியங்களெல்லாம் தாராளமாக செய்யலாம். நம்ம எந்த செயலை எடுத்து செஞ்சாலும் அது காரிய சித்தியாகும், வெற்றி பெறும். அதில் பார்த்தீங்கன்னா முதன்மையாக பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தமான வேலைகள்லாம் செய்யலாம். ஒரு பூமி வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, பெண் பார்க்க போகிறது, புதிய வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, இல்லை புதிய வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறது, இல்லை ஒரு புதிய வேலைக்காக ஒரு பயிற்சி நிறுவனத்தில் போய் சேர்ந்து படிக்கிறது, புது வேலைக்கு மனு போடுறது, ஒரு எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாமே செய்யலாம். புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், சாதகமாக அமையும். புதிய தொழில் தொடங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை. வதைதாரைன்னும் போது மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. வதைதாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட குணநலம் எப்படி இருக்குன்னா, மன கஷ்டம் இருக்கும், துன்பம், துயரமான மனநிலை இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும். அதனால் இது இந்த தாரையில் இது அசுப தாரை தான். அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து சுபகாரியம் தவிர்க்க வேண்டும். மனதில் இனம் புரியாத சோகம் ஏற்படும், ஒரு குழப்பமான நிலை இருக்கும், வேலை செய்கிறதுல நாட்டம் இருக்காது, கடன் கொடுக்கல் வாங்கவே அந்த டைமில் செய்யக்கூடாது. இதில் ரெகுலராக செய்கிற வேலை, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இன்றைக்கி போகிறோம், இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய போகிறோமா, அந்த வேலையை எப்படி பக்குவமாக பார்த்து செய்யணும், முன்னெச்சரிக்கையோட அதை அந்த வேலையை எப்படி செய்யலான்னு பிளான் பண்ணி செய்யணும். அப்போ தான் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மைத்திரதாரை என்னும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை. இது பார்த்தீங்கன்னா சுபகாரியெல்லாம் ஈடுபடலாம். இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம்னும் போது அதான் 8வது நட்சத்திரம் சந்திராஷ்ட நட்சத்திரம். அதனால் இதில் திருமணம் அது மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை பண்ண மாட்டாங்க. அது சம்மந்தமான வேலைகளை செய்வாங்க. ஒரு பட்டுப்புடவை எடுக்க போகிறது, நகை வாங்க போகிறது, ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு அந்த திருமணம் சம்மந்தமான முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அதில் செய்யலாம். இப்போ கல்வி நிறுவனத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே போய் விசாரிச்சு வருது, சொத்து சம்மந்தமான விஷயங்களில் போய் ஒரு புதுசாக ஒரு இடம் இருக்குது அதை பார்க்க போகிறோம், அதை போய் பார்க்கலாம். இந்த டைமில் நண்பர்கள் வட்டம் விரிவடைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இன்னும் தர விஷயங்கள் செய்யலாம். ஒரு வெளியே குடும்பத்தோட வெளியே போய் சாப்பிட்றது, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வர்றது, ஒரு கோயிலுக்கு போய் வர்றது, இல்லை ஒரு சுற்றுலா போய் வர்றது, பக்கத்துலேயே எங்கன்னா ஒரு இடத்துல டூர் மாதிரி போய் வர்றது,